ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியலை இங்கே கட்டமைச்சிருக்கு. ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மாநில முதலமைச்சரானா ஆக முடியாது, செய்ய முடியாது. இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில், இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்லை, அவர் இங்கே என்டிஆர், இங்கே எம்ஜிஆர், 2 பேர் தான் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள். அவரும் கட்சி ஆரம்பித்த 5 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார். இவர் கட்சி ஆரம்பித்த 7 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அருமையில் ஒருத்தர் எழுதியிருந்தான், இராணுவத்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க, திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்குது அப்படின்னு. இராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்களாம் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டரியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா. இன்னும் நல்லா 200 கோடி 300 கோடி சம்பாதிக்க முடியும், ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது. பட் இங்கே அவங்கெல்லாம் முதலமைச்சர் கனவோட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது, ஆதிக்கம் செய்கிறது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது, சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது. பல பேர் கூப்பிட்டாங்க, நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களை மாதிரி இயக்குனர்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது. மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது. மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை, வாழ்வியலை, அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை, நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள். கோர்வைப்படுத்தி கொண்டு நிறுத்துகிறார்கள். இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள். அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது. இப்போ அதில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்தில் பதிகிறது. இப்போ மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல, அந்நியப்பட்ட ஒன்று அல்ல, மக்களின் இயல்பான வாழ்வியலை பேசுகிற ஒன்று. இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும், பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குனருடைய பார்வையை பொறுத்தது. கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. ஆனால் இயக்குனருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால், ஜனநாயகபூர்வமானதாக இருந்தால், இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும். அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல், குடும்ப படமாக இருந்தாலும் சரி, வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி, அரசியல் நெடி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி, பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும், முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும். பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும், புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயகப்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். தங்கமணி அவர்கள்
என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார், அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன், முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கிறேன். இல்லைன்னா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்தியலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும். இல்லைன்னா இவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுகிறவர், நமக்கும் அவருக்கு அது ஒத்து வராது. அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட, இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம், அப்படி தான் அவர் ரிஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அது வெளிவந்துட்டால் அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவார்னு நமக்கு தெரியும். அவருடைய நடை எப்படி கம்பீரமாக மாறும் நமக்கு தெரியும். ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியலை இங்கே கட்டமைச்சிருக்கு. ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும், அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும், தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது, அந்த இருக்கையில் தான் இருக்கிறது. நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறதில்ல. எல்லாருமே சிஎம் ஆகணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான். இது ஒரு கலெக்டருக்கும் கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்கள் கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது. சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது. ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம், மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது, பிரதமர் பதவி தான் இருக்குது. இப்போ தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு தேசிய அரசியலை பேசணும், தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும், அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மாநில முதலமைச்சரானா ஆக முடியாது, செய்ய முடியாது. இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. வந்து முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் 30 பேரில் ஒரு ஆள், அவ்வளோதான். 545 எம்பிக்களில் ஒரு 40 எம்பி தான் இங்கேருந்து போகிறோம். மிச்சம் 500 பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அவெல்லாம் சேர்ந்து தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும், ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும். நான் இதை குறைச்சி மதிப்பில்லை, ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை. எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல், திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல், இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி காலம் இருந்துச்சு, அப்போ எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி எந்த நாட்டிலும் இல்லை. எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. ஜனநாயகம்தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அதுதான் இன்றைக்கி நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது, அதுதான் பேச வைக்குது, அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்குது, அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது. ஜனநாயகம்தான் சுதந்திரத்தை தருகிறது. அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமாக மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். பாகுபாடு கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை, ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான், எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது. இப்போ இதையெல்லாம் நாம் வந்து ஏதாவது ஒரு வசனத்தில் போகிற போக்கில் அதை சொல்லும்போது அது ஆழமாக ஒரு குழந்தையின் உள்ளத்தில் பதியும். சாதி பெருமிதம் பேசுறதுங்கிறது பழமைவாதம்.
சாதிலாம் வேண்டாம், நாம் எல்லாம் வந்து ஜனநாயகமாக சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை. அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான், அது முற்போக்கு சிந்தனை தான். ஜனநாயகத்தை நம்புறதுங்கிறது வேற என்ன? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அவ்வளோதான் டெமோக்ரஸி. நான் பேசுகிறதுக்கு சுதந்திரம், நான் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம், நான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம், இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம், இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம். அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் இருந்தால் தான் சமத்துவங்கிறதே நிகழும். இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா, அது ஜென்சி ரெவல்யூஷன்றாங்க. இப்போது நேபாளத்தில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இப்போ மொரோக்காவில் அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளம் தலைமுறையின் புரட்சி, இந்த சோஷியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு தான் போராடுறாங்க. என்னென்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான், சமத்துவங்கிறது தான், அதுதான் ஜனநாயக சிந்தனை. இப்போ அந்த உணர்வு தங்கமணி அவரிடத்திலே இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன். அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம், அவரே இங்கே சொன்னார், நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன், இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார். அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும், இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.